மேலே வெரிஃபை பண்ணிட்டோம். எலெக்ஷன் கமிஷனில் கட்சியை க்ளோஸ் பண்ணுறதா எதுவும் பழனிசாமி எழுதி கொடுங்க. அதனால் வந்து வேறு எங்கேயாவது டெல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்க்கணும், எங்கேயாவது விற்கிறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்காரான்னு. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக தமிழ்நாடு போயிட்டுருக்குன்னு தெரியும். நான் திருப்பி அவருடைய லாங்குவேஜில் சொல்லணுன்னா ரொம்ப அருமையான லாங்குவேஜ், திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், எலெக்ஷன் கமிஷனில் அவரை பொதுச் செயலாளர்னு போடுறது இல்லை சார். சொன்னால் ப்ரெஸ்ஸுக்கு புரிய மாட்டேங்குது, கோபம் வருது, போட மாட்டாங்க. அவர் திருப்பி சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறேன், அவர் பொதுச் செயலாளர் இல்லை அவருடைய லாங்குவேஜில். அது அவருக்கே தெரியும், கூட வந்து சிவி சண்முகத்துக்கும் புரியும். ஆனால் அவர் வந்து போட்டுக்கிறார் எப்படி பொதுச் செயலாளர்னு. அதை டிவி போடுது. இந்த பொறுமையாக தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். வேறு வழியில் என்ன பண்ணுறீங்க? எந்த அடிப்படையில் ஏன் எலெக்ஷன் கமிஷன் போடலன்னு யாராவது கேட்குறீங்களா? ஆகவே இன்னைக்கு ரொம்ப கிளியராகவே எலெக்ஷன் கமிஷன் போடுறத விட்டுருங்க. அப்ப அதிமுக தலைமை இல்லாம செயல்படுதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, தலைமை இல்லாம செயல்படுது. இன்னும் எலெக்ஷன் கமிஷனுடைய டிஸ்பியூட் ஃபைல்ல தான் இருக்கு. தட் இஸ் இன் த டிஸ்பியூட் ஃபைல், நாட் எ டிசைடட். எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு சொல்லியிருக்கோம், எலெக்ஷன் கமிஷன் ஈரோடு எலெக்ஷனுக்கு மாத்திரம்தான் ரெட்டலையை கொடுக்க சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் தினேஷ் மகேஸ்வரி ஜட்ஜ்மெண்ட்ல நாட் யான். அப்புறம் நீங்க கொடுக்க கூடாது, இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தப்பிடுன்னு சொல்லியிருக்கு. அதையும் மீறி சட்டமன்றத்தில் தவறாக கொடுத்துட்டீங்க, கண்டெம்ட் ஆகும், வயலேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். திருப்பி இந்த தப்பை நீங்கள் பண்ணீங்க, நாங்கள் உங்கள் மேலே கண்டெம்ட் போட்டு நேராக நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போயிடுவோம். ஏற்கனவே கண்டெம்ட்டை சென்னை உயர்நீதிமன்றத்தில், மெட்ராஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கோம். ஸ்டே வெக்கேட் பண்ணி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக சொல்லியிருக்கோம் சார். உங்களோட கோரிக்கை என்ன? இரட்டையில முடக்கணுன்றீங்களா, இல்ல தேர்தல் நடத்தணுன்றீங்களா, இல்ல ஓபிஎஸ்க்கு இரட்டையில இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நியூஸே சொல்றேன். நான் இங்க இருந்து ஒரு நல்ல அருமையான கேள்வியை கேட்டார். நான் என்ன சொல்றேன்னா, பழனிசாமிக்கும் அவரை சுற்றி இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அந்த விருந்து சாப்பிட்டவங்களுக்குலாம் சொல்றேன். ஒரு முந்தானத்து விருந்து கொடுத்தாரு. அந்த விருந்து சாப்பிட்டு அதில் யார் யார் பயனடைஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த விருந்துக்கு போனவங்க உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், சின்னம் போயிடும் சார், வேண்டாம். நான் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இல்லை, அது எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் புரிஞ்சுக்கிச்சு. 15ல் எல்லா பர்மிஷனும் இருக்குது. 15 படி சாதாரண பிரஜை கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுங்கிறது இருக்கிறதுலாம் இப்போ காமிச்சிட்டு வந்துட்டு அவங்க தெரியும் எலெக்ஷன் கமிஷன். அதெல்லாம் ஸ்டே வெக்கேட் ஆச்சு. பழனிசாமிக்கு நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன், மக்கள் எதிர்பார்ப்பும் தொண்டர்கள் எதிர்பார்ப்பும் மற்ற எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இது கட்சி ஒன்றாகணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது கடைசி சந்தர்ப்பம் பழனிசாமி. இதை மறுபடியும் பொருளாங்க பண்ணா நீ உன்னை சிவி சண்முகத்தில் யாரும் காப்பாற்ற முடியாது. ரெட்டலை இல்லாமல் எல்லாமே ரோட்டில் நிற்ப. ஒரு காலத்தில் அம்மா எதிரிகளுக்கு கொடுத்த உனக்கும் அதே தீர்ப்பு வந்துடும், ஜீரோவில் போய் முடியும். நான் நினைத்துக்கு சொல்கிறேன், எலெக்ஷனில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது, இன்க்ளூடட் எடப்பாடியும் சேர்ந்து. இதுதான் என்னுடைய நிலைமை. சட்டம் தெரியாதவன் புரியாதவன் 108 பேசிட்டு இருப்பான். ஆகவே மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. நீ வெளியில் யாராவது பிரைவேட் ஏஜென்சி அனுப்பி பழனிசாமின்னு போய் ஒரு கிராமத்தில் சொல்ல சொல்லு, டவுனில் சொல்ல சொல்லு. அவங்க யாராவது தூணு துப்பாம உன்னை பற்றி நல்ல ஒப்பீனியன் சொல்லிட்டா நீ என்ன சொன்னாலும் அரசியல் விட்டு வெளியே போயிடுற. தமிழ்நாடு பூரா யாரும் உன்னை விரும்பலை, உன் தலைமையை ஏற்றுக்கல. ஒரே ஒரு காரணம் தான், எந்த வெறுப்பும் இல்லை. எனக்கு உங்களுக்கு என்ன என்ன வாக்கிய தகராறா செயலா சொல்லிட்டாரு, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டா கிடையாது. என்னது மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? என்ன சார் இருந்தாலும் சரியா வரவே மாட்டானா, இவன் எப்பயுமே சரியா வரமாட்டானா இந்த ஆளு, என்ன சார் இப்படி திமிரு பிடிச்சி இப்படி அலையிறான், இவன் கட்சி போச்சே சார், தலைவர் வளர்த்த கட்சி சார், அம்மா வளர்த்த இயக்கம் சார், இந்த தொண்டர்கள் எல்லாம் தெருவில் நிற்கிறோம் சார்ன்றது தான் எல்லா இடத்துலையும் எல்லாருடைய ஒப்பீனியனா இருக்கு. சரி, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, ஆனா அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதிமுகவில இருந்து பெரிய அளவிலான எம்பிக்களோ அல்லது எம்எல்ஏக்களோ எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, வேற எங்கேயும் போகவே இல்லையே. பணம் எங்க இருக்கோ அங்கதான் சார் இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கா, எங்கிட்ட இருக்கா? வேற என்ன பெரிய ஒரு பெரிய கொள்கைவாதியா? அதிமுக எம்பி எல்லாருமே வந்து அவர்கிட்ட இருக்க பணத்தை அடிமையா இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கூட சொல்ல மாட்டாங்களா எல்லாரும் ஒற்றுமையா போகணும்னு? அப்புறம் எதுக்கு விருந்து நடக்குது? யாருமே விருந்தை பார்த்ததே இல்லையா? நடுராத்திரில விருந்து ஏன் நடக்குது? போகும்போது கையில் ஏன் ஒரு பரிசு பொருளாக வருது? சொல்லுங்க சார். ஏன் பயம் வந்துடுச்சு, உள்ள இருந்து எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு. எதிர்ப்பு அதிகமானதால வருது. சொல்லியா ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்ததால் தான் தோற்றேன், சக்கரவர்த்தி மாதிரி இருந்தேன்,
என் பையனும் நானும் தோத்ததுக்கு பிஜேபி தான் காரணம். சார் அது அவர் அப்ப சொன்னார், இப்ப சொல்லலையே. என்ன எப்ப சொன்னாரு? இப்ப மெர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் அதிமுக பிஜேபி எங்க அண்ணன் பொண்ணு இப்ப சொல்லிட்டுமா எங்க அண்ணன் பொண்ணையும் சொன்னது திருடர்கள் திரிந்து விட்டார்கள். இங்கிலீஷ்ல வேணுமா வேற எதுல வேணும்? திருடர்கள் திரிந்து விட்டார்கள். ஆமா திருந்திட்டாங்கன்றாரு. யாரு சொல்றாருன்னு சொல்ல வேண்டியதானே? யாரு அலையன்ஸுக்கு வந்த அமித்ஷாவையா இல்ல பிஜேபி பார்ட்டியா? யார சொல்றாரு அவரை சொல்ல சொல்லுங்க. திருடர்கள் திருந்திட்டாங்கன்னா என்ன சார் அர்த்தம்? சார் அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்துங்க மாறி மாறி. ஓஎஸ் மணியன் தீ குளிப்பண்ணாரு. திண்டுக்கல் சீனிவாசன் செத்து போனதுக்கு சமானன்னு சொன்னாரு. கேபி முனுசாமி 2026 கூட்டணி இல்லைன்னாரு. எங்க பாலம் பழனிசாமி எல்லா இடத்துலயும் சொன்னாரு கூட்டணி இல்லைன்னு. எஸ்டிபி மாநாட்டில் அது அப்படியே உட்கார்ந்துருக்காரு பாருங்க. பக்கத்துல அமித்ஷாஜி சொல்றாரு, இவர் மாதிரி 1000 பொலிட்டிஷியனை பார்த்தார். அவர் சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். என்டிஏ வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் போலோ. நெக்ஸ்ட் அவன் டிரான்ஸ்லேட் பண்றான். அப்படியே இப்படி உட்காந்துருக்கார். நேற்று இல்லைன்னவர் மேடையில் அப்படியே உட்காந்துருக்கார். எல்லாரும் போன பின்னாடி இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு. அப்புறம் வந்து இவர் கூட்டு போறாரு வேலுமணி, வாங்க வாங்க போலாம் அப்படின்னு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.